ஒரு ராஜா இருந்தாங்களாம். அவங்க தன்னோட நாட்டை சிறப்பாக ஆட்சி செஞ்சாங்களாம். மக்கள் எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்குமா. இந்த ராஜா எப்போ எங்கே போனாலும் ஒரு புக்கை வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அதனால் இந்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசை. ராஜா ஏன் எப்போதுமே இந்த புக்கை கையிலேயே வச்சுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு, ராஜா நீங்கள் அதை காமிக்கணும்னு சொல்லி எல்லாரும் கேட்கணுன்னு அவர் அதை அரசவைக்கு கொண்டு வராங்களாம். அந்த புக்கை பார்த்தா ரொம்ப சின்ன புக்காக இருக்கான். இதை ஓப்பன் பண்ணும்போது மக்களுக்கு ஒரே ஆச்சரியம். அது எந்த லெட்டர்ஸுமே இல்லாமல் இருந்தது. 3 பக்கம் இருந்தது. ஒன்று வந்து பிளாக் கலர், ரெட் கலர், ஒயிட் கலர். அப்போ இது இவங்களுக்கு புரியவே புரியலையா. அப்போ ராஜா கிட்ட கேட்டாங்களா, ராஜா இது என்ன எங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னு சொன்னோன்னா அவர் சொன்னாரா, இதுதான் என்னோடய வாழ்க்கை. நான் ஏசு கிறிஸ்து இல்லாமல் பாவத்தில் உலகத்தின் பிடியில் இருக்கும்போது என்னோடய வாழ்க்கை வந்து இந்த மாதிரி பிளாக் கலராக இருந்தது. ரெட் கலர் வந்து ஏசு கிறிஸ்துவோட ரத்தம். இயேசுவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே என்னோடய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு நான் சுத்தமாக்கி இந்த மாதிரி வெண்மையாக மாறிட்டேன். அதே மாதிரி தாங்க இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இயேசு இல்லாமல் பாவத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளோட பாவங்களும் மன்னிக்கப்படும். இதை தாங்க 1 கொரிந்தியர் 6:11 உங்களில் சிலர் இப்படி பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஆமாங்க, நம்மளும் கூட நம்ம பாவங்கள் கழுவப்பட்டு இப்போ நீதிமான்களாக இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தாங்க. ஹாவ் அ பிளஸட் டே.